வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சர்வைக்கல் ப்ராப்ளம், கழுத்து வலி, நரம்பு பிரச்சனை கழுத்தில், இதுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சுஜோக் தெரப்பி மெத்தடில். ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். இந்த பேப்பர் டிப் சொல்லியிருப்பேன், மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். 1 இன்ச்சு 1/2 இன்ச்சில் கிடைக்குது. நமக்கு 1 இன்ச் இருந்தால் தான் இந்த ஏரியா கொஞ்சம் கவர் பண்ண முடியும். அதனால் 1 இன்ச் வாங்கிக்கிங்க மெடிக்கல் ஷாப்பில். மெடிக்கல் டேப், பேப்பர் டேப், சர்ஜிக்கல் டேப் அப்படின்னு கேட்பாங்க இதை. ஓகேங்களா? ஈஸியாக கிடைக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணப்போ நமக்கு அடுத்தது வெந்தயம் தேவை. வெந்தயத்தை நம்ம ஒரு சர்ஃபேஸில், ஹார்ட் சர்ஃபேஸில் நல்லா இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பரத்தி வச்சுட்ருக்கோம். அது மாதிரி இப்படி நம்ம டேப் வைக்கும்போது ஒட்டிக்கும். சரிங்களா? அந்த ஒட்டிட்டுறதை எடுத்துகிட்டு இப்போ இந்த தம் ஃபிங்கர் தான் நமக்கு எடுத்துக்க வேண்டியது. தம் ஃபிங்கரோட மேல் பார்ட் இது பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு வருதுங்களா இந்த கோடு, இது தலை. இதுக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாக தலை. சரிங்களா? இப்போது இது கழுத்து. இந்த பார்ட்லேருந்து இது வரைக்கும் கழுத்து, சர்வைக்கல் ப்ராப்ளம். ஓகே, சர்வைக்கல் பார்ட் இது. ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் அப்ளைங் திஸ் நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல பென்னோ பென்சிலோ ஏதோ ஒன்று ஹார்ட் சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், அந்த இடத்துல நல்லா நம்ம மசாஜ் பண்ணணும். இங்கே ஆயில் பட்டுட்டாலாம் ஒட்டாதுன்ட்டு இப்போ அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஆயிலு, கம்மு, இது நம்ம தைலம் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒட்டாது இந்த இடத்துல. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா வெறும் அந்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வரையணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் பண்ணேன். சர்வைக்கல் 1 2 3 4 5ன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல நம்ம இதை நல்லா ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ஒட்டிடுறோம். பேப்பர் டேப் இருக்கிற அந்த இதை அப்ளை பண்ணிடுறோம். அங்கே நல்லா அப்படியே அது அப்பப்போ கொஞ்சம் அழுத்தி கொடுக்கும், ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ இது மேக்னெட் தெரப்பி கூட இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேக்னெட் வேணும், நம்ம ஆன்லைனில் கூட இருக்குது, வாங்கிக்கலாம். நான் சொல்கிறேன். தேவை அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த மேக்னெட் கூட சொல்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் குயிக்காக நமக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? இதுவே 2 இதுலேயும் தம் ஃபிங்கர்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி ரைட்லேயும் பண்ணலாம், லெஃப்ட்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தூங்கத்துக்கு போக முன்னாடி நம்ம வாஷ்ரூம்லாம் போயிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மார்னிங் எழுந்துட்டு இதை எடுத்து போட்டுடணும். அடுத்த நாள் புதுசாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஜெர்மினேட்டிங் பவர் போயிடும். சரிங்களா? அதுதான் நம்ம ஹீல் பண்ணுறது. அந்த பவர் நம்ம ஒட்டும்போது நைட் ஃபுல்லாக அந்த பவர் போயிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ண வேணாம். அடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அடுத்த நாள் புதுசாக அதேமாதிரி டேப் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்ளை பண்ணணும். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், பச்சை பயிர் யூஸ் பண்ணலாம், மிளகு யூஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மிளகு. கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது வலிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வெந்தயம் பெஸ்ட். ஓகேங்களா? யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.